கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்புங்க. மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை நம்பாதீங்க. புரியலனா கூட அவர் சொன்னதை செஞ்சா இல்லாதத இருக்கிறவைகளை போல அழைக்கிறவன் அற்புதத்தை செய்வார். ஆமே. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செத்து கிடக்குதோ அதை கர்த்தர் இப்ப உயிர்ப்பிக்க போகிறார். நீங்கள் உங்களுடைய காலியான இடத்தை வெறுமையா வைக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு செய்ய. இல்லன்னா ஆவியானவரை கூட்டு பாருங்க, அவர் எல்லாத்தையும் உருவாக்கி விடுத்து போயிடுவார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு இல்லாதவைகளை உருவாக்கி தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களில் நிறைவாய் பெருகுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. I am really happy that God has given me the opportunity to give you the promised word for this month. 8 என்றாலே ஒரு புதிய ஆரம்பம். 8 is a new beginning. And I believe God is going to bless you and begin something new in your life. பழையவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாகின. எஸ் தேவ பிள்ளையே, 8 புதிய ஆரம்பம். 7 பூரணம். ஆனா 8நாவே புதுசு ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவன் கொடுத்த ஒரு வல்லமையான தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானா. அன்பான பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தது. ஏனென்றால் வயதாகிவிட்டது. அவருடைய மனைவிக்கு வயது சென்று போனது. அவருடைய கற்பத்திலே உருவாக்கும் திறன் அற்று போய்விட்டது. வயதாகிவிட்டது. 85 வயது. இவருக்கு 99 வயது. இப்பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இவருக்கு எப்படி பலிக்கும், எப்படி வரும்? அன்பானவருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது, ஆண்டவரை நம்பினாராம். எதற்காக நம்பினார்? ஆபிரகாம் அவர் விசுவாசத்தை சார்ந்து கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று எப்படி நம்பினார் என்று 17ஆம் வசனம் சொல்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய். விசுவாசிக்கிறீங்களா? உங்க லைஃப்ல கர்த்தர் செய்வேன்னு சொன்ன அற்புதத்தை நீங்க நம்புறீங்களா? நம்பணும், விசுவாசிக்கணும். உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நம்புங்க, சூழ்நிலையை நம்பாதீங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்புங்க, மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை நம்பாதீர்கள். அன்பான பிள்ளைகளே, அருமையான ஒரு சகோதரி எனக்கு சொன்னார்கள். சமீபத்தில் அவர்களை சந்தித்து ஜெபிக்கும் போது அவர்கள் இந்த தேசத்துக்கு வரும்போது அநேகர் சொன்னார்களாம், ஏன் வந்தீங்க? இந்த இடத்துல வேலை கிடைக்காது, இங்க சீக்கிரமா செட்டில் ஆக முடியாது அப்படின்னு நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துச்சான். அப்போ அவர்களுக்கு ஒரு வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்னன்ட்டு, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் உங்களை வெட்கப்படுத்துவதற்காக கொண்டு வரவில்லை. நிச்சயமாக நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. வாக்குத்தத்தத்தை பிடித்தார்கள். அவர்களை கர்த்தர் செட்டில் பண்ணா இதே தேசத்திலே அவர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து 1 வருஷத்துக்குள்ள வீடை கொடுத்து இப்பொழுது 3 வருடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல வீடு வாசல் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், இருக்கிறது நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறது விசுவாசம் இல்லை. அது இல்லை, ஆனா கடவுள் எனக்கு தருவார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்பிக்கை எப்படியாவது கிடைக்கும், விசுவாசம் இல்லைன்னா கூட கடவுள் எனக்கு தந்துடுவார்.
அந்த விசுவாசத்துல தான் ஆபிரகாம் செயல்பட்டிருக்கிறார். ஏன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தில் தகப்பனானா. அது என்னங்க, அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்குது. He is our father in the sight of God, in whom he believed, the God who gives life to the dead and calls into being things that were not as though they were. இல்லாதத இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தான் என்ன தெரியுமா அர்த்தம்? 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, இல்லாதத இருக்கிறத போல அழைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட்டிவிட்டி தேவை. இல்லைன்னா அதை உருவாக்கணும் இல்லைங்க. இல்லைன்னா சும்மா கூப்பிட்டா வந்துடாது. அதை உருவாக்குகிற அந்த வல்லமை இருந்தாதான் அவர்களால் அதை செயல்படுத்த முடியும். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய பெயர் ஏலோஹிம், சிருஷ்டிகர்த்தர். அவர் ஒரு காரியத்தை அவர் அழைத்தார் என்றால் அது இல்லைனா கூட அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனேயே அது அப்படியே அற்புதத்தை கொண்டு வந்துவிடும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க கடன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லாம கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்க, பிசினஸ்க்காக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஆனா இல்ல பணம் இல்ல, படிப்பு இல்ல, பிசினஸ் இல்ல, நிறைய இல்லன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றா, இந்த மாதம் அவர் என்ன செய்ய போகிறார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உயிர் தரப்போகிறார். அன்புள்ள பிள்ளைகளே, அந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், இதனுடைய மீனிங் அது எக்ஸ் நெஹிலியோ. எக்ஸ் நெஹிலியோனா என்ன அர்த்தம்னா, God has the ability to create new things. அன்னர் சொன்னார்ல ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நிச்சயமாக நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு புதிய காரியத்தை அவர் உருவாக்க போகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தையே அவர் எப்படி படைத்தார்? அன்புடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினாலே அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினாராம். உலகமானது ஒழுங்கின்மையா இருந்திருக்குது. அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்னா, இல்லாதத இருக்கிறத போல அழைச்சான். வெளிச்சம் உண்டாக கடவது. ஆதியாகமம் 1 வாசித்து பார்க்கும்போது வெளிச்சத்தை பத்தி பேசுறார், வெளிச்சம் வந்துருது. இல்லாததை அவர் கூப்பிடுறார், அவர் வந்துருது. நீங்க அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்ன்றத நம்பணும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் ஒரு வார்த்தை சொன்ன போதுங்க, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் நடந்துவிடும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரா? ஏன்ட்ட இல்ல, ஆனா எங்க அப்பாட்ட இருக்கு. என் பேங்க்ல இப்ப பணம் இல்ல, ஆனா இருக்கு, கர்த்தர் எனக்கு தரப்போற. என் சரீரத்துல பலவீனம் இருக்குது, ஆனா இல்ல, எனக்கு கர்த்தர் சுகமாக்க போறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். சுகத்தை அழைக்கிறவராய் இருக்கிறார், பலவீனத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எப்படி மாற்ற. முதலாவதாக பாருங்களேன், காலியான படகோட சில பேர் நிக்கிறாங்க. பேதுருன்றவர் நிக்கிறார், வலையை அவரு சரி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு வருகிறார், அவருடைய போட்டை கேட்கிறார், கொஞ்ச நேரம் பயன்படுத்துறார். பயன்படுத்தி முடிச்சவன அவரை பார்த்து சொல்றாரு, பேதுருவை பார்த்து, ஆழத்துல போய் போடலாம்ப்பா, வா. ஆழத்துல கூட்டு போய் ஆண்டவர் சொல்றாரு, வலது பக்கமா வலைய போடு. ஆனா பேதுருக்கு என்ன கேள்வினா, நாங்க இதே கலிலேயா கடல்ல நாங்க ட்ரை பண்ணோம், முழுவதும் ட்ரை பண்ணோம், ஃபிஷ் கிடைக்கல. ஸோ இப்போ இல்லாத ஃபிஷ்ஷு நாங்க திருப்பியும் எப்படி தேடுறது? நாங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சுதான் நிக்கிறோம். ஆனா நீங்க சொல்றீங்க அதே இடத்துல தேடுன்றீங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க போட்ட கடலை கர்த்தர் மாத்த சொல்லல, போட்டை மாத்த சொல்லல, வலைய மாத்த சொல்லல. அவர் சொன்னது ஒண்ணுதான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதே இடத்துல உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்குது. அவரை என்ன சொல்றாருன்னா, பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஐயரே, நாங்கள் முழுவதும் முயற்சி செய்தும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலைய போடுகிறோம். எனக்கு புரியல, ஆனா நான் செய்ய போறேன். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். புரியலனா கூட அவர் சொன்னதை செஞ்சா
இல்லாதத இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அற்புதத்தை செய்வார். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம முட்டாளாவே இருந்தவங்க, கடவுள் சர்வஞானி. அவருக்கு தெரியும் எப்போ ஏதோ உங்க லைஃப்ல கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் கொடுக்க போகிறார். உங்கள் தேவையை சந்திக்க போகிறார். என்ன ஆச்சுங்களா, அவர்கள் அப்படியாக வளைய போட்ட லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 6 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்த 6 வசனத்தை வேதம் சொல்கிறது, அவர்கள் அப்படி செய்த போது திரளான மீன்கள், எப்படி வலை கிழியத்தக்கதான திரளான மீன்கள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். நேத்து நிலைமை 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வேற நிலைமை, இப்போ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு இல்லாதவைகளை உருவாக்கி தருவார். இந்த மீன் எல்லாம் எங்க வந்துச்சு? ஒண்ணு, இந்த மீன் எங்கெங்கயோ இருந்த மீன் எல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்ட உடனே அதெல்லாம் ஓடி வந்து நெட்டுக்குள்ள விழுந்துருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இல்லாவிட்டா அவர் சொன்ன உடனே மீன் உருவாகி இருக்கணும். 2 பாசிபிலிட்டி. ஆனா எப்படி கொண்டு வரவரு தெரியாதுங்க. உங்களுக்காக ஒரு அற்புதத்தை அவர் உருவாக்கி தருகிறவர். இதுல ரொம்ப அழகா இந்த NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குது. He creates new things out of nothing. இந்த வசனம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருக்கு என்ன தெரியுமா அர்த்தமா? அதுல அந்த டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்குது, He creates new things out of nothing. புதிய காரியங்களை ஒன்றுமே இல்லாதவைகள் இருந்து ஒரு உருவாக்குறாரு. பாருங்களேன், ஒரு டயர் பண்ணணும்னா ரப்பர் தேவை, ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் பண்ணணும்னா அதுக்கு அந்த உலோகம் தேவை. ஆனா இவருக்கு எதுவுமே ஆதாரம் இல்லாமல் அற்புதம் நடக்குமா? ஆதாரமே இல்லை, ஆனா அற்புதம் எப்படி நடக்கும்? அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை உருவாக்கும் தன்மை உள்ளது. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? வலை கிழியத்தக்கதான மீன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 2வது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கசப்பை எல்லாம் அவர் இனிமையாய் மாற்றப் போகிறார். சில வேளைகள்ல நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது வாழ்க்கை கசந்து போகிறது அல்லவா? கசந்து போகிறது. நல்ல சந்தோஷமா இருக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தா ஒரு குறைவு வருகிறது. சந்தோஷமா வாழும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கடன் வருகிறது. திடீர்னு பார்த்தா சொல்றாங்க வேலை இல்லை. திடீர்னு இந்த மாதிரி சூழ்நிலைகள். அன்பானவர்களே, சந்தோஷத்தை எதிர்பார்த்து துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நான் இதை பேசிக் கொண்டிருக்கும் போது, பிரசவத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அன்பு மகளே, உனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. குழந்தைக்கு பலவீனம் இருக்கும் போல இருக்கிறது. ஆகவே இந்த குழந்தையை வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லி யோசித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நன்மை எதிர்பார்த்த உங்களுக்கு ஒரு தீமையான செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் இதை நன்மையாய் முடிய பண்ணுவார். கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. சந்தோஷமான வீடு, ஆனா குறைவு. இன்னைக்கு அநேகம் பேருடைய குடும்பத்துல எல்லாம் இருக்குது, ஆனா இல்ல. எல்லாம் இருக்குது. கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா சந்தோஷம் இல்ல. ஒரு வீட்டுல நம்ம ஊர்ல எப்படி பிரியாணி ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு டேஸ்டா இருக்குதோ அவ்வளவா அந்த வீட்டை மெச்சுக்கொள்ளுவான். கௌரவ பிரச்சனை. அப்போ இந்த குறையப்பட்டு இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்த வேலைக்காரர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அவரிடத்துல கேட்கிறார், என்ன இருக்குது? பக்கத்துல 6 கற்சாடிகள் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த கற்சாடிகளில் தண்ணீர்களை நிரப்புங்கள்னு சொல்றார். தண்ணீர் நிரப்புறதா? நாங்க சந்தோஷத்துக்காக திராட்சை ரசம் எங்க கிடைக்கும்னு கேட்கிறோம், நீங்க தண்ணீரை நிரப்ப சொல்லுவீங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய காலியான இடத்தை வெறுமையா வைக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கிடைச்ச வேலையை ஆரம்பிக்க. அதுல இருந்து ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டாகுமே.
சில பேர் எனக்கு ஏற்ற வேலை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி உறுதியாவே இருப்பான். நீங்க காலியான கற்சாடியா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுல கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுங்க. தண்ணீரை ஊற்றுனா ஆண்டவர் அது திராட்சை ரசமா மாற்ற வல்லமை உள்ளவர். தண்ணீரை ஊற்றின உடனே ஆண்டவர் சொல்றாரு அந்த வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் முன்பு இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொடுங்க. இவங்க எனக்கு தண்ணி ஊத்துனா அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்து அந்த பேங்க்வெட் மேனேஜர் he tasted and he saying, அந்த வீட்டில் இருக்கிறவன் அந்த பெரியவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, என்னப்பா எல்லாரும் ஃபர்ஸ்ட் நல்ல ரசம் கொடுத்து அதுக்கு பிறகு சாம்பார்ல தண்ணி ஊற்றி கலக்கி கொடுப்பாங்க, பிரியாணியில் பீஸ் இல்லைன்னா கூட ஃபுல்லா ரைஸை வச்சு அடிச்சு கொடுப்பாங்க. நீ என்னப்பா நல்ல தேக்ஸாவா பின்னாடி வச்சிருந்துருக்கிறியப்பா, நல்ல ரசத்தை பின்னாடி வச்சிருந்துருக்கிறீங்க. யோசித்து பாருங்களேன். இந்த ரகசியம் அந்த இடத்துல அந்த கற்சாடியில இருந்து தண்ணி எடுத்து வந்து அந்த வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும். ஊத்துனது தண்ணி, வந்தது திராட்சை ரசம். இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தண்ணீர் என்பது எதுக்கு தெரியுமா அடையாளமா இருக்குது? யோவான் சுவிசேஷம் 7:37 என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். பரிசுத்த ஆவியாகவர் அவர் வந்தா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவர் யார் தெரியுமா? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இல்லைன்னா ஆவியானவரை கூட்டு பாருங்க, அவர் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்து போயிடுவார். உங்க கசப்ப அவர் சந்தோஷம் மாறாவ மதுரமா மாற்றக்கூடியவர் ஒருவர் உண்டு. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். முதல்ல சொன்ன குறைவுகளை நிறைவாக்கும்படி வலை கழியத்தக்கதான சம்பூர்ண ஆசீர்வாதங்களை இந்த மாதம் நீங்க பார்க்க போறீர்கள். இரண்டாவது, உங்களுடைய கசப்ப ஆண்டவர் இனிப்பா மாற்ற போறார். மூன்றாவது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்களுக்கு ஒரு சுகத்தை அவர் அழைத்து கொடுக்க போகிறார். 38 வருஷமா ஒரு மனிதன் அந்த சீலோவான் குளத்தலை படுத்து கிடக்கிறான். எப்போவாது கலக்குனா அதுல அற்புதம் நடக்கும். ஆனா இவனுக்கு அற்புதமே நடக்கவே இல்லை. என்ன செய்வது? சில கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 5:5 9 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு கேள்வி, உனக்கு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்றான், எனக்கு யாரும் தூக்கி போய் விடுறதுக்கு ஆள் இல்லைங்க, எல்லாரும் கை விட்டாங்க. இந்த புலம்பல் பாடுறதை நிறுத்துங்க. நிறைய நேரம் ஆண்டவரே அற்புதம் கொடுக்கணும்னா கூட, ஆண்டவரே எனக்கு அது இல்லை, இது இல்லை, போராட்டம், பிரச்சனை, இதே தான் என் லைஃப், இப்படிதான் நான் வாழ்க்கையில ராசி இல்லாதவன், எனக்கு சரியில்லை. ஆண்டவர் சொல்லார், வேணுமா வேண்டாமா? ஏன்னா நமக்கு இல்லாதத இல்லைன்னு பாக்குறோம். அவருக்கு உங்ககிட்ட வந்துட்டாருனாவே இல்லாததை உருவாக்கி தர போறாரு. தேவ பிள்ளையே, இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். Get up, pick up your mat and walk. உடனே அந்த மனுஷன் சுகமாயிட்டானா? இல்லாத 38 வருஷமாங்க அந்த குளத்தை கலக்கும் போது உள்ள இறங்கினா அற்புதம் நடக்கும்னு காத்துட்டு இருந்த மனுஷனுக்கு ஒரே வார்த்தை, குளமும் கலக்கப்படல, அந்த தண்ணீர்ல இறங்கவும் தேவைப்படல, அதுல எல்லாத்தையும் தாண்டி குதிக்கணும்னு தேவைப்படல. இவன் ஆண்டவரை நம்பினான். ஆண்டவர் வார்த்தையை நம்பின போது அவருடைய வார்த்தை அவனை சுகமாக்கினது. 38 வருஷம்னா நான் நம்புகிறேன் இந்த மனுஷன் கண்டிப்பா வீட்டுல இருந்து துரத்தி விடப்பட்டு அவங்கள வீட்டுல பார்க்க முடியாம தான் கொண்டு வந்து இங்க விட்டுருக்கிறான். 38 வருஷமா இருந்திருக்கணும்னா 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் பிள்ளைங்க வந்திருப்பாங்க, மனைவி வந்திருப்பாங்க. 38 வருஷம் தனிமையிலே வாடுகிறார், வியாதியின் நுகத்தினால் வேதனைப்படுகிறார் மனுஷன். பேசாம செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் சுகத்தை தருகிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் மறிக்க போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து நீடித்த ஆயுசை கொடுத்து உங்க பிள்ளைகளை நீங்கள் காண போகிறீர்கள். ஆண்டவர் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை வீட்டுக்கு கொண்டு வருவார். மறுபடியும் உங்களுக்கு சுகத்தை தந்து மறுபடியும் அந்த வேலையில சேருவீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை பார்ப்பீர்கள். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மறுபடியும் இணைப்பார். அந்த ஐசியூல இருந்து இதை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை சுகமாய் வீடு திரும்ப பண்ணுவார். உன்னை எழுந்து நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய கணுக்கால்களுக்குள்ளே உங்களுடைய இடுப்பு பகுதியில கீழ்ப்பக்கத்துல பயங்கர வேதனையோடு இருக்கிறீங்க.
கால் சரியா வரலன்னு சொல்லி இருக்கிறீங்க, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சுகமடைவதாக, எல்லா ருமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் சுகமடைவதாக, அந்த கரடுகளுக்குள்ளே கால்களுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே இப்படி பலன் இறங்கி வருவதாக. தேவரீருடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்கட்டும், எழுந்து நடக்கட்டும், எழுந்து நடக்கட்டும். செயல்படாத அவயவங்கள் செயல்படுவதாக. In the name of Jesus, Lord, now I pray that there will be a miracle, Lord. Miracle in Jesus' name, miracle in Jesus' name. செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. சுகத்தை தருகிறதுக்காக நன்றி. எழுந்து நடன்னு சொன்னார். தேவ பிள்ளையே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். கடைசியாக ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை அவள் இறந்து போய்விட்டாள். யவீரோடைய மகள் ஆண்டவராகிய இயேசுவை வந்து கூப்பிடுகிறார். யவீரோ வர வழியில பெரும்பாலுள்ள ஸ்திரீ நடுவில் வருகிறாள். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்துல செய்தி வருகிறது, யவீரோ அவர் டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, பிள்ளை செத்து போயிட்டா, அவ்வளவுதான். இயேசு சாமி அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சரின்னு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவள் மறிக்கவில்லை, அவர் உறக்கம் கொண்டிருக்கிறாய். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து உலகமே சிரிக்குதில்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், முடியல, இன்னும் இருக்கு. யாராவது ஆமேன்னு சொல்றீங்களா? அவர் யாருன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை கூட அழைக்கிறவர் அல்லவா? அவர் இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம். என்ன செய்தார் தெரியுமா? கையை பிடிச்சு தலித்தா குமி, காது கேட்காதே சாமி, இருதயம் நின்றுச்சே சாமி, நாங்க பார்த்தோம், பல்ச பிடிச்சு பார்த்தோம், செத்து போயிட்டா, ப்ளூ ஆயிடுச்சு, சரீரம் எல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, உயிரை இல்ல, மூச்சை இல்ல, ஹார்ட் பீட் நின்றுச்சு, நாங்க டாக்டர் வச்சு செக் பண்ணோமே. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, இல்ல, இருக்கு. ஆண்டவர் சொல்றத நம்ப போறீங்களா? இல்ல இது உலகம் சொல்றது நம்ப போறீங்களா? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செத்து கிடக்குதோ அதை கர்த்தர் இப்ப உயிர்ப்பிக்க போகிறா. மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிறவர். அதுதான் இந்த விசுவாசம். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அந்த தைரியத்துல தான் கொண்டு போய் ஈசாக்க பலிபீடத்தின் மேல வைத்தார். அந்த விசுவாசத்துல தான் செத்து போன கற்பமாகிய சாராளுடைய கற்பத்தை அவர் உயிர்ப்பித்து இந்த ஈசாக்கை கொடுத்தார். உங்களுக்கும் ஒரு ஈசாக்கு வருகிறார். உங்களுக்கும் செத்து போன அந்த அற்புதத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுடைய கைகளில் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள். I bless them. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.